அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம், அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. ஏற்றுறாங்க. ரொம்ப தலைவா உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. நான் கூட இது எங்கே அவரை காண நினச்சானு எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன். அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ன போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார். அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் அந்த படம் வந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து அருள்தாஸ் அண்ணா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜேபேபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார், இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீங்கள் மாறன்ட்ட பேசுங்க, கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. மாறன் கதை கேட்டு பிடிச்சது, அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டார். வந்து நாங்கள் பேசி சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் மாறன் அண்ணாக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்றைக்கி வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னவொன்னே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு சைடில் அப்படின்னு. எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள் யாரும். நாங்கள் வேறு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏங்க அது ஸ்கூல் படங்க, அது சின்ன பொண்ணு, அது எப்படிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேராக பார்த்தீங்க. இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு. அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப கிளவர். எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டுறாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப க்ளீனாக வந்து 2வது படத்துலேயே நான் தாயாக நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாராவது கேட்பேன்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல, ஆக்டிங்க்கு வந்து
நம்ம ஆக்டர் அவ்வளோதான். அது இந்த இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல, ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும், அது இயக்குனருடைய பையன். ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டு வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசணுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா, அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான், ஏதாவது சும்மா இருறான கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான், ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான். அதை வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சொன்னதை கேட்க மாட்டான்னு கூட நமக்கு தோணும். டைரக்டர் இல்லை சார், அவர் குழந்தைய விட்டால் படமே வேணான்னு கூட போயிடுவார், அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறாருனா எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து அந்த கதையுடைய அது பீக் டயத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டராக சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார், அப்படியே இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்ல இல்லையா, அவர் ரொம்ப ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல, வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம், வறுத்து உட்கார வச்சுருக்கு. அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துகிட்டு, நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோடனே ஒதுங்க இடம் இருக்காது, இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் இவங்க அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒளிப்பதிவோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், அவரும் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும். ஸ்பாட் எடிட்டர் இல்லை, ரூமில் தான் எடிட்டிங். ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார். ஷார்ட் அப்படி கேமரா பக்கத்தில் நின்று என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காப்பி ரெடி, எடிட்டிங் முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார். எடிட்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் செட்டு இல்லைன்னாரு, செட்டு மட்டும் போடுறது இல்லை ஆர்ட் டைரக்டர். அந்த அடிச்சிட்டாங்களா செட்டு மட்டும் இல்லை, அதை வந்து ரொம்ப இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல, ப்ராப்ஸு வேறு இடத்துல இருக்கும், அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி அனு, அவங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அதிலே கேட்டேன், அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன், அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாரும் கேட்டாமல் இந்த படத்தில் நான் சொல்ல, அவர் டைரக்டரே அதில் ஒர்க் பண்ணதுனால கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க, டைரக்டர் தான். அதனால் அவங்களுக்குமே நன்றி. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர், ரொம்ப பிரமாதமான, ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பார். அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை. ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னணி இசை சேர்க்கறதில்ல. பாடல் தலைவன் பிச்சிருவார், ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். அதை ரொம்ப அழகாக கையாண்டிருந்தார். இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா, அவர் நீங்கள் நேராக வெள்ளித்திரையில் காண்கன்னே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா
அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம், சும்மா நடந்து வரதை. அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு 1000 பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கதையே சொல்கிறாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி தலைவா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து நான் அங்கே உள்ள அவர் ஃப்ரெண்டு மேனேஜர்னு நினச்சேன், நீதி. ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது, திடீர்னு இன்றைக்கி வந்து ஏற்றுறாங்க. ரொம்ப தலைவா உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. நான் கூட நீதி எங்கே அவரை காண நினச்சானது எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இல்லை எனக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அவர். ஸோ ஊருக்காரர்னு நினச்சேன், இங்கே வந்து அவர் அங்கேருந்து பாடல் எழுத ஆரம்பித்தேன் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன விட்டேன், அதுதான் தலைவர் தான் விட்டார். இந்த ஏங்க உங்களை விட்டுட்டேங்க, அவர் பக்கத்தில் சொல்கிறார். அதான் அவர் வந்து ஊமையாக சொல்கிறார், இந்த இவரை விட்டேன், டைரக்டர் என்ன சொல்லு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் இந்த படத்தில் வந்து கேட்கலை, அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்றைக்கி ஒன்று சொன்னார், நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறேன், சினிமா எப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டுருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்கள். எனக்கு இல்லை இன்றைக்கி லொக்கேஷனே மாற்றிருக்கலாம்ல, ஏங்க கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்கணும். ஐயோ நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்பா, நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும்னா அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீயும் ஒத்துக்கிட்டதுனா நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு. இல்லை ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டுருங்க, டெக்னீஷியன் வந்த அத்தனை பேரும் யூனிட்டி அங்கே தானே இருந்தது. அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன், எல்லோரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது இருக்குல்ல, அது ஒரு நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது. ஒரு 25 நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பார், ஆயிராவது உழைச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன், என்னென்ன சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலான்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து. ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு. அதனால் சில விஷயங்கள் வந்து இது போகலாமேங்கும்போது அது மாட்டலை. இல்லை சார், இது எனக்கு தெரியும் சார், இந்த கதைக்கு இது போதும், இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படம் ஒன்றா இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த அர்வர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து, ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே 2-3 கதைகள் சொல்லியிருக்கு, எனக்கு இல்லை, இவங்கள்ட்ட 2-3 கதைகள் இந்த மாதிரி யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க. அவங்களாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு இந்த படம் ஓடணும், அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும், ரொம்ப நல்ல கதைகளாக வரும். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு, இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த 25 வருஷமாக நான் போராட்டிருக்கிறப்போ ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணது என் அண்ணன் இங்கே இருக்கார்.
அவர் வெளியே வர மாட்டார் பெரும்பாலும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் இருக்கார் வா. இவர் வந்து அட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட்டில் இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் வேலை பார்ப்பார். அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கும். நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன், பாம்பே ரபட் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போது இன்டர்வியூ பண்ணது கேபி சார், பாலச்சந்தர் சார். ஸோ 96 பார்த்துக்குங்க, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, விஸ்காமெல்லாம் இப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரெக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 அப்ளிகேஷன் வந்தது, இருக்கிறது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரிலு பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டுருக்கிறப்போ நிறைய இடத்த ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில், அப்போது வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம், அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் நான் வந்து வலசலாக்கத்தில் தான் சாரோட வீடு இருந்தது. அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன், கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணுன்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டார். அப்புறம் அவர் கூப்பிட்டு என்ன பேசினார், யார் என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணியிருக்க இல்லைன்னு கேட்டார். அவர் என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ சரவணா, அவர் சொன்னது என்கிட்ட, சரவணா கற்பக ஸ்டூடியோவில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரெக்டாக வலசவாகத்துக்கு நேராக பஸ் ஏறி கற்பகம் ஸ்டுடியோ, அதாவது ஏவிஎம் கப்போ, இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கற்பகம் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சாரை பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய டேரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா எதனா சொன்னார் இடத்துல நான் நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இன்றைக்கி வரைக்கும் தெரியல. மறுநாள் ஆஃபீஸ் போனால் என்னை சேர்த்துட்டார். ஸோ என்னோட முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார், சரவண சுப்பையா சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டைரக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மோகன் ராஜா, அப்புறம் எட்ரு மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை, நான் அவரோட எடிட்டிங்கில் இருந்திருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதையை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதே நேரம் நான் எடிட்டிங்லேயே வேலை பார்த்துருக்கேன் அவரோட. அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டைரக்டர் மோகன் ராஜா, 2 பேத்துக்குமே நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பொம்மரிலு பாஸ்கரோட வேலை பார்த்தேன். பெங்களூர் நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலலாம் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கராலையும் வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேயில் இருந்து 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பழகனோட
இப்போ பண்ணிகிட்ருக்கிற அன்பர்களோட படம் பேர் சொல்லமா இப்போ லான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம் ஆனார். ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகன்கிட்ட தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னேன். அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகன் பண்ண உடனே சார் கதை கேட்க ஒத்துக்கிட்டார். ஸோ அப்படியாக விதார்த் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சனோ அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம். கதை பண்ணி படமாக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அறுவர் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது என்னோடய கேமராமேன். அவனால் வர முடியல, அவன் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணேன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 இடம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு. அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேனாக ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். எஸ் யா ஆமாம் சார். இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு, 2வது படம் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ அவருக்கு, அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு, அப்புறம் கோவிந்த் எங்களுடைய டி மேனேஜர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்துரு அண்ணன், அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஃபில்ம் ஷூட்டில் எனக்கு 1 இயர் தான் சீனியரு. ஸோ அவரும் எங்களுக்கு முன்னாடியே நான் பல வருஷமாக பழக்கினாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அது கதையை டிஸ்கஸ்லேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். நான் ஷூட் பண்ணி முடிப்பேன், அதை எடிட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்துரு அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், இவரும் நானும் வந்து தெல்லாலங்கடி காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்கோம். மெலன் சாரோட அசோசியேட்டு. இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்பட்டது. ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில், அது வந்து ரெகுலராக போடுறதா இருந்தால் அதோடய பட்ஜெட் வேறு. பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு. தாமு, ரொம்ப நன்றி தாமு. அப்புறம் என்னோடய பாடலாசிரியர் நீதி, கண்டிப்பாக நான் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எதிர் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒரு கதையை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் விஷயமாக தான் சொல்லுவேன், அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவார். அதில் முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க, மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்போ ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்த எங்கள் பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களால் இசையமைப்பாளரை எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட். ஸோ அப்போது நான் படம் பண்ணி முடிச்சிட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிப்பாக நான் இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனியர் இன்ஜினியர், மோஸ்ட் வார்டன் இன்ஜினியர் இன் சவுத் இந்தியா. இப்போ கூட அவர் இங்கே வர முடியல, அவர் ஹைதராபாத்தில் ஏதோ படத்தில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளர் வேணும்னே அப்படின்னு என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ, என்னடா கதை அப்படின்னாரு. இந்த மாதிரி ரூரல் பேக் ட்ராப் அப்படின்னா, சரி இரு நானே உனக்கு சொல்கிறேன்னு அவரே ஒரு ஃபோனை போட்டார். அவரே ஃபோனை போட்டு தான்
இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார். அவரே ஃபோன் போட்டார், பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணார், எல்லாத்தையும் பேசி முடித்து இசையமைப்பாளருக்கு என் கையில் கொடுத்துட்டார். ஆனால் பிஃபோர் ஷூட்டிங்கே எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணுன்னு. ஆனால் என்னென்னா அப்போ தான் அயோத்தி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா என்னன்னு டவுட் இருந்தது. நான் அப்போ அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸு. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ண என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பர்னி வந்திருக்காப்புல, பர்னிக்கும் ரொம்ப நன்றி. இசையமைப்பாளர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன், கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல, கதை சொல்ல எதுவும் சொல்ல, நீங்களே படத்தை பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சினோ அந்த விஷயத்தை அவராக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்ஆர்எம்மில் 4 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன், வாங்கன்னுவார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீல் பை ரீலாக காட்டுவார். நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அந்த எமோஷனை ஸ்ட்ராங்காக நான் நினச்சதை விட அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவாக என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி டியூன் அமையலைன்னா அவங்ககிட்ட கேட்குறதுக்கு சின்னதாக ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை வந்து எனக்கு முதல் மீட்டிங்கில் காலி பண்ணிட்டார். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 25-30 படம் பண்ணிட்டார், நான் முதல்ல படம் பண்ணிட்டேன். பட் அந்த எந்த ஒரு பேரியரும் அவர் வச்சுக்கல. நாம் என்ன கேட்குறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு சார். உங்களை மாதிரி இசையமைப்பாளர் எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரில. நன்றி சார். அடுத்தடுத்த படங்களுக்கும் நிச்சயமாக தேங்க்யூ சார். அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் வந்து நான் விரட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் இருக்காது, பட்ஜெட் இருக்காது. தினமும் நான் 4 சீன் போட்டிருப்பேன் ஒரே நாளில். அந்த 4 சீனை வந்து எடுக்கணுன்னா ப்ராப்பர்ட்டி, காஸ்டியூம்ஸு, ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷனு, பல பிரச்சனை இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் டைரக்ஷன் டீம் தான் விரட்டுவேன். ஆப்வியஸாக அதான் எல்லாம் பண்ணுவாங்க, நானும் வேறு வழி இல்லாமல் தான் பண்ணேன். என்னோடய டைரக்ஷன் டீம் கோ-டைரக்டர் செல்வா, கோ-டைரக்டர் மோகன்குமார் சார் இருக்கார் எங்கேயோ. அதுக்கப்புறம் என்னுடைய வினோத், ஊருக்கு பையன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, வந்திருக்கானு தெரியல. அப்புறம் அமல், முருகன், என்னோடய சிஜி பண்ண முருகன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அலெக்ஸு. ஸோ ஒவ்வொரு என்னுடைய கோ-டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் கல்லூரி பற்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு 3.5 மாதம் லீவ் கொடுத்தாங்க. பொதுவாக எந்த காலேஜில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. லீவ் கொடுத்ததில் நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. டப்பிங் அங்கேயே பண்ணேன், ஃப்ரீயாக டப்பிங் தேட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷனல் லீவுக்கு ஒரு 20 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் எனக்கு உதவி பண்ணுற எஸ்ஆர்எம் குழுமம் ராமபுரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார், அவர் வந்திருக்காரு, அவருக்கு, அப்புறம் ஜெய், அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா, மாறன் சார். என்னென்னா ரக்ஷனா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹீரோயினை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கரெக்டாக அமையலை. அப்போது ஏதாச்சும் மார்கழி திங்கள் பார்த்தேன். மார்கழி திங்கள் பார்த்துட்டு அந்த முகம் பிடிச்சிது. அது என்ன, பாலைவன சோலையில் ஒரு சாங் வரும், அந்த சாங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு லுக் இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பித்தேன். அவங்களுக்கு கதை சொன்னேன், அவங்களுக்கு பிடிச்சிது. நல்ல வேலை நான் கோட் பண்ண பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. தேங்க்யூ. அப்புறம் மாறன் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிற. அப்போ தான் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர் வாங்கின நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் கொண்டு வரணும்னு நினச்சா சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். பட் பட்ஜெட் எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஒரு வரான்னு. அப்போது சாரே தான் பேசி அவர் கொண்டு வந்தார். ஸோ மாறன் சாரால் வர முடியல, ஷூட்டிங்கில் இருக்கார். இதே முரளி படத்தை ஷூட்டிங்கில் இருக்கார். நேற்று கூப்பிட்டது கூட ஃபோட்டோ தம்பிச்சிட்டார், ஷூட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. அவரால் வர முடியல, அவருக்கு கண்டிப்பாக நன்றி. அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார் எனக்கு பல வருஷம் பழக்கம். ஸோ ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் தினந்தோறும் நாகராஜ் சார், அவரால் வர முடியல.
அவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரும் கேமராமேனு, எடிட்ரு, ஆர்ட் டைரக்டரு, சவுண்ட் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அப்புறம் என்னுடைய பிஆர்ஓ நான் கண்டிப்பாக சொல்லணும். என்னுடைய பிஆர்ஓ ராஜா வாங்க ராஜா. என்னுடைய பிஆர்ஓ இவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. என்னோடய நண்பர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் கர்ணான்னு சொல்லிட்டு, அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ ராஜா கண்டிப்பாக நன்றி சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாரு, பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக ராஜா ரொம்ப நன்றி ராஜா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி புது இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறையும் ஏன்னா கடந்த கால வரலாறு தான் சொல்லியிருக்கு. சின்ன பட்ஜெட் பண்ணும்போது உங்களால் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியுது. ஸோ மறுபடியும் வந்து பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னுடைய வகுப்பு தோழன் வந்திருக்கான் சதீஷ், அவனுக்கும் ரொம்ப நன்றி. என் ஃபேமிலியோட வந்திருக்கான். ஸோ இன்னொரு மேனேஜர் வந்து அப்பாஸ், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், படத்தில் வேலை பார்த்தார். அவருக்கு வந்து இப்போது சின்னதாக பிரெயினில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அவரால் வர முடியல. மற்றபடி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. மருதம் படம் பற்றிய கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்ட பிறகு ட்ரைலர் லான்ச் பண்ணலாம்.